welcome back to my channel Panjami's Classroom. In the video நம்ம 10th standard chapter 12 plant anatomy and plant physiology dicot leaf ஓட internal structure பத்தி நம்ம பார்க்க போறோம். So dicot leaf வந்து dorsiventral leaf அப்படினு சொல்லலாம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் mango. ஸோ இதில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டயக்ராமை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டயக்ராமுக்கு கண்டிப்பாக வந்து மார்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் கண்டென்ட் மட்டும் படிச்சுட்டு போகிறத விட டயக்ராமுக்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அப்பர் எபிடர்மிஸ். இதில் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எபிடர்மிஸ் அப்படின்னு நம்ம எல்லா இதுலேயும் சொல்லுவோம். லீஃப்க்கு பார்த்திங்கன்னா அப்பர் எபிடர்மிஸ்னு இருக்குது, லோவர் எபிடர்மிஸ்னு இருக்குது. நம்ம டைகாட் லீஃபில் அப்பர் எபிடர்மிஸ் வந்து பேரண்ட் கைமாட்டு செல்ஸ்னால் உருவாகியிருக்கு. ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா செல்ஸ்க்கு நடுவில் எந்த ஒரு ஸ்பேஸுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்டொமேட்டா வந்து கம்மியாக தான் இருக்கும். கியூட்டிகுலரைஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டா, கியூட்டிக்கல்ஸ் இதெல்லாம் நம்ம முன்னாடி வீடியோஸில் பார்த்துருந்தோம் இல்லையா. இதில் வந்து கியூட்டிக்கல் தான் அதிகமாக இருக்கும், ஸ்டொமேட்டா வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் டைகாட் லீஃபோட அப்பர் எபிடர்மிஸில். இந்த டயக்ராம்லேயே உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஸோ இந்த அப்பர் எபிடர்மிஸ் ஒரே ஒரு லேயர் இருக்கிற அப்பர் எபிடர்மிஸ். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்பேஸுமே இல்லை, செல்ஸ்க்கு நடுவில் ஸ்பேஸ் இல்லை. மேலே வந்து ஸ்டொமேட்டா இல்லாமல் கியூட்டிக்கல் தான் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட லோவர் எபிடர்மிஸ். இதுவும் சிங்கிள் லேயர் பேரண்ட் கைமாட்டஸ் செல்ஸ்னால தான் உருவாகியிருக்கு. இதில் வந்து கியூட்டிக்கல் இருக்கும், ஆனால் அப்பர் எபிடர்மிஸை விட கம்பேர் பண்ணும்போது லோவர் எபிடர்மிஸில் கியூட்டிக்கல் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஆனால் ஸ்டொமேட்டா வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ், இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் நோட் பண்ணாலே உங்களால் ஈஸியாக வந்து எழுத முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து குளோரோபிளாஸ்ட் வந்து இருக்குது. காட் செல்ஸ் மட்டும்தான் இந்த லோவர் எபிடர்மிஸில் வந்து இருக்கும். இந்த லோவர் எபிடர்மிஸில் தான் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கிற இடம் பார்த்திங்கன்னா நம்மளோட லோவர் எபிடர்மிஸில் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீசோஃபில். மீசோஃபில் அப்படின்றது என்னன்னா அப்பர் எபிடர்மிஸ்க்கும் லோவர் எபிடர்மிஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஷ்யூவை தான் மீசோஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. டயக்ராமில் பார்த்திங்கன்னா பாலிசேட் பேரண்ட் கைமா, ஸ்பான்ச்சி பேரண்ட் கைமான்னு இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட மீசோஃபில். அப்பர் எபிடர்மிஸ்க்கும் லோவர் எபிடர்மிஸ்க்கும் நடுவில் இந்த மீசோஃபில் டிஷ்யூ வந்து இருக்குது. இந்த மீசோஃபில் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று பாலிசேட் பேரண்ட் கைமா, இன்னொன்று வந்து ஸ்பான்ச்சி பேரண்ட் கைமா. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. மேபி வந்து 2 மார்க்ஸில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாலிசேட் பேரண்ட் கைமா அண்ட் ஸ்பான்ச்சி பேரண்ட் கைமா இன் டைகாட் லீஃப்னு கேட்டால் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ நம்ம டிஃப்ரென்ஸோடய நம்ம படிப்போம். பாலிசேட் பேரண்ட் கைமா அப்படின்றது அப்பர் எபிடர்மிஸ்க்கு கீழே இருக்கிற டிஷ்யூவை பாலிசேட் பேரண்ட் கைமான்னு சொல்லுவோம். லோவர் எபிடர்மிஸ்க்கு மேலே இருக்கும். இல்லைன்னா என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னா பாலிசேட் பேரண்ட் கைமாக்கு கீழே ஆர் லோவர் எபிடர்மிஸ்க்கு மேலே இருக்கிற பேரண்ட் கைமாவை ஸ்பான்ச்சி பேரண்ட் கைமான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற செல், அதாவது பாலிசேடில் இருக்கிற செல்ஸ் எல்லாமே கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஆனால் ஸ்பான்ச்சி பேரண்ட் கைமாவில் இருக்கிற செல்ஸ் எல்லாமே ஸ்பெரிக்கல் ஆர் ஓவல் ஷேப்பில் இருக்கும். இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தினாலே தெரியும். பாலிசேட் பேரண்ட் கைமா செல்ஸ் எல்லாமே கொஞ்சம் நீளமாக இருக்குது. அதுவே ஸ்பான்ச்சி பேரண்ட் கைமா செல்ஸ் எல்லாமே ஓவல் ஆர் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாலிசேட் பேரண்ட் கைமாவில் குளோரோபிளாஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அண்டு நம்மளோட ஸ்பான்ச்சி பேரண்ட் கைமாவில் குளோரோபிளாஸ்ட் இருக்காது. பட் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் வந்து ஸ்பான்ச்சி பேரண்ட் கைமாவில் இருக்கும். ஆனால் பாலிசேட் பேரண்ட் கைமாவில் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்குது. அந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா ஸ்பான்ச்சி பேரண்ட் கைமாவில் நிறைய ஸ்பேசஸ் வந்து இருக்குது. ஆனால் பாலிசேட் பேரண்ட் கைமா ரொம்ப ஸ்டிக்கான் ஆகி தான் இருக்குது, ஸ்பேசஸ் வந்து இல்லை. அதான் இந்த இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாலிசேட் பேரண்ட் கைமாவில் குளோரோஃபில் இருக்கிறதுனால அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நல்லா நடக்கும். ஸ்பான்ச்சி பேரண்ட் கைமாவில் குளோரோபிளாஸ்ட்லாம் இல்லை, அங்கே வந்து வெறும் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் தான் நடக்குது.
ஸோ கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுனால லோவர் எபிடர்மிஸில் ஈஸியாக வந்து கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் நல்லாவே நடக்கும். நெக்ஸ்ட் வந்து வாஸ்குலார் பண்டிலை பற்றி ரொம்ப புதுசாக நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா வந்து கன்ஜாயின், கொலாட்ரல், க்ளோஸ்ட் இது எல்லாமே நம்ம முன்னாடி வீடியோஸில் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த லெசனோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. டவுட் இருக்கிறவங்க அந்த வீடியோவில் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கன்ஜாயின், கொலாட்ரல் அண்ட் க்ளோஸ்ட். வாஸ்குலார் பண்டிலை சுற்றி ஒரு பேரன்கைமாட்டஸ் செல்ஸ் வந்து இருக்கும். அதை வந்து பண்டில் ஷீத் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட சைலம் எல்லாமே அப்பர் எபிடர்மிஸ் நோக்கி இருக்கும் அண்ட் நம்ம ஃப்ளோயம் வந்து லோவர் எபிடர்மிஸ் நோக்கி இருக்கும். ஸோ அது வந்து இந்த டயக்ராமில் பார்த்தினாலே தெரியும். ஃப்ளோயம் எல்லாமே லோவர் எபிடர்மிஸ் ரீஜியனில் தான் இருக்குது அண்ட் சைலம் வந்து அப்பர் எபிடர்மிஸ் ரீஜியனில் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட டார்சி வென்ட்ரல் லீஃப் ஆர் டைகாட் லீஃப். எக்ஸாம்பிள் வந்து மேங்கோ. ஸோ அந்த டயக்ராம் அண்ட் இந்த டிஃப்ரென்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.